ஹலோ கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கணும்னா எப்படி ஒரு சுகர் கேன் ஃபார்ம் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். சுகர் கேன் உங்களுக்கு மோஸ்ட் எதுக்கு தேவைப்படும்னா ஒரு புக் ஷெல்ஃப் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி உங்கள் எலக்ட்ராக்கு ராக்கெட் செய்யறதுக்கோ யூஸ் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் எங்கே கட்டணும்னா எங்கே வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கட்டிக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் நட்ட ஓஷனுக்குள்ளேயே போய் கட்டினேன் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் மொக்க ஜோக்கு. ஓகே, நான் மட்டும் தான் மொக்க ஜோக்கில் அடிப்பேன். ஃபஸ்ட் எடுத்த உடனே இப்படியா வந்து 3 பிளாக் கீழே தோண்டிக்கோங்க. 2 பிளாக் கீழே தோண்டிக்கிட்டு இப்படியே 3 பிளாக் தோண்டணும். ஆனால் அப்படி தோணுறதுக்கப்புறமா இப்படிக்கா 2 செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படி செஸ்ட் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரே ஒரு ஹாப்பர் எடுத்துக்கணும். அந்த ஹாப்பர் எடுத்து இப்படிக்கா செஸ்ட்டு 10 ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுமா இந்த ஹாப்பர் மேலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு மட்டு பிளாக்கை ப்ளேஸ் பண்ணணும். இந்த மட்டு பிளாக்கு பின்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு வாட்டர் பக்கெட்டை வந்து வைக்கணும். அந்த வாட்டர் பக்கெட்டை வச்சுருந்தோம்னா அதுக்கு மேலே வந்து ஒரு டிஸ்பென்சர் எடுத்து வைக்கணும். ஓகே, அந்த டிஸ்பென்சர் எடுத்து வச்சுருந்தோம்னா நீங்கள் ஒரு ரெகுலர் பிஸ்டன் எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுருந்ததுக்கப்புறமா வந்து இங்கிட்ட வந்து சைடில் ஃபுல்லாக முடியுங்க. 1 2 3 4. ஓகே, நான் 4 பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அங்கேயும் நான் போய் 4 பிளாக் ப்ளேஸ் பண்ணேன். இங்கே இருக்குமே நான் 1 பிளாக் ப்ளேஸ் பண்ணதுனால 1 2 3 அப்படின்னு இதெல்லாம் ஜாயின் பண்ணிடணும். இதை உடச்சிடணும், இதையும் உடச்சிடணும். அப்போ பார்க்க ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இல்லாட்டி வந்து கொஞ்சம் அக்லியாக இருக்கும். அதான் பார்க்குறது. நான் பின்னாடி ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணுவேங்க. அம்மா இந்த சுகர் கேன் எடுத்து முன்னாடி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இந்த கிளாஸ் எடுக்கணும். கிளாஸ் எடுத்து இந்த செஸ்ட்டுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அப்போ தான் வந்து உங்களால் வந்து திறந்து போகிறதுக்கு முடியும். அடுத்தது இங்கிட்ட வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா வந்து அவ்வளோதான். இப்போயே வந்து பாதி ஃபார்ம் டன் ஆன மாதிரி தான். அதுமா வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஏதோ இப்படிக்கா வந்து 2 பிளாக் பார்த்துருங்க. 2 பிளாக் பார்த்துருக்கோமா இங்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணணும். அது என்ன பிளாக்காக இருக்கும், ஆனால் சாலிட் பிளாக்காக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ரெஸ்டோன் ரிப்பீட்டட் எடுத்து இங்கே வைக்கணும். வச்சதுக்கப்புறமா கீழே வந்து 2 பிளாக் போங்க. 2 பிளாக் போனதுக்கப்புறமா இங்கே ஒரு ரெஸ்டோன் டார்ச் வைக்கிற மாதிரி இருக்கணும். நாட் இந்த மாதிரி வைக்குங்க. அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது இன்சைடு போங்க. இந்த சைடு போயிட்டு இப்படிக்கா வந்து 2 பிளாக் தோணுங்கப்புறமா இப்படிக்கா வைங்க. அது வந்து ஏதோ பிளிக்னு எரிஞ்சால் தான் இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. இப்படிக்கா ஒரு ரிவர் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபார்மை. ஓகே, நான் இப்போ வந்து ஆஃப் பண்ண வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து போன் மீல் தேவை. நான் ஏற்கனவே வந்து இங்கிட்ட வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இருக்குது. இந்த ரெஸ்டோன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கிட்ட போய் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து நீங்கள் இன்னொரு பிளாக்கை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இது வைக்கணும். ரெட்ஸ்டோன் டார்ச் வைக்கணும். வாயவே ரொம்ப குளாருது கைஸ். இந்த ஃபார்மை நீங்கள் எப்போ ஆன் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு முன்னாடி இங்கிட்ட வந்து பிஸ்டனில் வந்து இந்த டிஸ்பென்சரில் வந்து நீங்கள் வந்து போன் மீல் வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஆன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுகர் ஃபார்ம் ரெடி. நான் ஃபஸ்ட்டு நைட் அவ்வளோதான் ரைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஃபார்ம் வந்து ஒரு ஸ்டாக் போன் மீலுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்டாக் சுகர் கேன் கிடைக்கும். அடுத்தது வந்து எப்படி உங்களுக்கு போன் ஃபார்ம் செய்யுதுன்னு நான் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும்